வெல்கம் டு MS HappyTrading. வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வர மார்க்கெட்டு வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. அதாவது 18,345 இருந்து மார்க்கெட்டு கேப் டவுன் வந்து 18,293 கேப் டவுன் ஆயிருக்கு. 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மேலே வந்து மார்க்கெட்டு கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆகி கீழே போயிருக்கு. லோ வந்துருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 18,269 இருக்கு. 18,270 வரைக்கும் லோ வந்துட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேலி மார்க் நல்லா வந்து என்ன இருக்குன்னா இந்த கேப் டவுன் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே மார்க்கெட்டு போயிருக்கு. அப்போ பாருங்க, இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நான் நேற்று வந்து சார்ட்டில் வந்து போட்டு வச்சது. அதாவது ஃபிபனாக்கி அந்த ரிட்ரேஸ்மெண்ட் டூல் வச்சு நம்ம போட்டு வச்சது ஏற்கனவே போட்டுருக்கிறேன். நேற்று விட வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த லெவலில் பாருங்கள் சப்போர்ட் எடுத்துருக்கு. கரெக்டாக மார்க்கெட் என்ன இருக்குன்னா 0.618% சப்போர்ட் எடுத்துருக்கு. கேப் டவுன் ஆகி அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகி பாருங்கள் 0.6 மேலே வந்து கரெக்டாக மட்டும் போயிருக்கு. 0.76% வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் போயிருக்கு. போயிட்டு 12,392 இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்கு. வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் என்ன மேலே போக முடியல. அங்கிருந்து ஷார்ப் ஒரு செல்லிங் பஸ் திரும்ப வந்திருக்கு. திரும்ப வந்து பழைய லெவலுக்கு 0.6 வந்திருக்கு. 12,300 வந்திருக்கு. வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு சைட்வைஸ் போயிருக்கு. கன்சல்டேஷன் நடந்து திரும்ப செல்லிங் பஸ் வந்து மார்க்கெட்டு 0.5% வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு மேலே போய் மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் நேற்று விடுதலை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த லைன் இந்த ஃபிபனாக்கி போட்டு உங்களுக்கு காமிச்சேன். இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் 0.6 சப்போர்ட். இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 0.5% சப்போர்ட் சொல்கிறேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இப்படி மார்க்கெட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் என்ன இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட் வருது. அதாவது ஹையர் லெவலில் செல்லிங் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஹையர் லெவலில் செல்லிங் பஸ் வருது. மார்க்கெட் என்னால் வந்து கேப் டவுன் ஆகி மேலே போனாலும் ப்ரைஸ் வந்து மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கிருந்து செல்லிங் பஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்கிற மாதிரி தெரியும். ரிட்டர்ன் சொல்கிற ஃபார்ம் வர மாதிரி இருக்குது. இந்த ஃபார்மேஷன் வந்து ஃபுல்லாக முடியல. கண்டினியூஸ் ஆக கிடையாது. எப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். இது வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,050 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். கீழே இறங்கிச்சுன்னா 17,850 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 850 வந்து 12,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துருவோம். ஒரு என்ன வந்துருங்க மார்க்கெட் நாளைக்கு வந்து மார்க்கெட் என்னன்னா வந்து ஒரு செல்லிங் பர்சன்லாம் இருக்குது. இப்போ 2 நாளாக அதனால ஹையர் லெவலில் போய் நம்ம என்ன பண்ணணும், செல் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பை அண்ட் டிப்பு, செல் அண்ட் பீஸ் அந்த ஃபார்மேஷன் தான் போயிருக்கு நிஃப்டி பேங்க் ரெண்டுமே. நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது 12,285 62.60 பாயிண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து நம்ம இந்த பை பண்ணணும்னா பாருங்க அந்த ரேஞ்ச், அதாவது 0.618% பார்த்தீங்கன்னா இந்த 12,300 லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும். 18,330 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும். இந்த லெவல் 18,330 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகணும். 18,330 மேலே வந்து 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு மேலேயே ப்ரைஸ் வந்து அங்கேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 0.78% வரைக்கும் வரும். 12,370 இந்த ஹை வரைக்கும் வரும். இங்கே வியூ பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா 12,400
12,400 உடைச்சுன்னா அது வந்து 12,450 தான். இது வந்து நிஃப்டி பை இருக்கு. பை எங்கே போகணும்னாக்கா இந்த 12,330 மேலே ஓகேங்களா. இந்த 12,330 மேலே போனால் தான் நிஃப்டி வந்து பை சைடு போகலாம். ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது மேலே, அப்போ தான் பையிங். பையிங் போச்சுன்னா நம்ம ஒரு 0 பாயிண்ட் இந்த 18,350 வரைக்கும் போவோம். அதையும் பிரேக் வச்சா 12,400 450 வரைக்கும் போகும். கீழே வந்துச்சுன்னா எங்கே வரும்னாக்கா சப்போஸ் இந்த 0.67% மேலே 12,330 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண முடியலாம். அங்கே செல்லிங் வரும். செல்லிங் வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே வரும்னாக்கா 12,250 வரும். 260 இதையும் உடைச்சிச்சுன்னா 12,200 தான். 12,213 12,200 வரைக்கும் வரும். இதையும் உடைச்சிச்சுன்னா 12,150 தான். இந்த லெவல் தான் பாருங்க. நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 12,260 கீழே வந்து ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 12,200 வரும். இதே பிரேக் ஆச்சுன்னா 12,150. இது வந்து நிஃப்டி லெவல்ஸ். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி போவோம். பேங்க் நிஃப்டி பாருங்க, இதே மாதிரி நானும் நேற்று வந்து வெபினாக்கி அந்த ரீட்ரெஸ்மெண்ட் சார்ட் போட்டுருக்குது. அப்படியே தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு. சப்போர்ட் எங்க இருக்கு 0.38% இருக்குது. 43,720 இந்த சப்போர்ட் எடுத்து கண்டினியூஸா ரேலி கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேலே போய் பாருங்க. நிஃப்டி மாதிரியே தான் இது வரைக்கும் இருக்கு 0.78% இருக்கு. அதே மாதிரி கரெக்டாக ஒரு லெவல் வந்து வந்துருக்கு 44,000 டெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து செல்லிங் ஷார்ப்பா செல்லிங் வந்துருக்கு. கண்டினியூஸா செல்லிங் வந்துருக்கு. செல்லிங் வந்து பாருங்க 0.69% பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் மேலே போக முடியாது. அங்கே செல்லிங் வந்து 0.5% பிரேக் அவுட் பண்ணி அங்கே பாருங்க ப்ரைஸ் என்ன இருக்கு சஸ்டெயின் ஆகிருக்கு. சஸ்டெயின் ஆகி திரும்ப உடச்சி கீழே வந்துருக்கு. கீழே வந்து பாருங்க 0.2% பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை பாயிண்ட்னா ஒரு 15 பாயிண்ட் தான் வந்துருச்சுன்னா கரெக்டாக எங்கே வந்துடும் 43,600 வந்துடும். பயனிட்டு எல்லாமே செல்லிங் பர்சன்ட் தான் இருக்குது. அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். மந்த்லி நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி ரெண்டுமே இருக்குது. அதனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரீட் பண்ணணும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எந்த லெவலில் பைக் பண்ணணும் அப்படின்னா பயனிட்டு வந்து 0.43,800 மேலே வந்து சஸ்டெயின் ஆகும் ப்ரைஸ். 43,800 மேலே பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா பை பண்ணாக்க 0.6% வரும். 43,900 வரைக்கும் வரும். 43,850 வரைக்கும் வரும். 0.69% வரைக்கும் வரும். சப்போஸ் 43,800 மேலே ப்ரைஸ் போக முடியலாம். இங்கிருந்து செல்லிங் பஸ் வரும். செல்லிங் வந்துச்சுன்னா திரும்ப வந்து மார்க்கெட்டிங் வரலாம். 43,700 0.3% உடைச்சுன்னா 43,600. இதையும் உடைச்சாக்க கீழே நல்லா வரும். இதையும் உடைச்சா ஃபால் நல்லா ஃபுல்லாக வரும், நல்லா வேகமாக வரும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சுனாக்க இந்த 0 பாயிண்ட் செல்லிங் வந்து 43,600 கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து செல்லிங் பஸ் வரும், வேகமாக வரும். அது வந்து இந்த லோ வரைக்கும் வரும். 43,500 வரைக்கும் வரும். அதாவது இந்த 0.23% 43,600 கீழே வந்து எனக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் 50 மினிட்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா செல்லிங் பஸ் வேகமாக வரும். அது வந்து 43,500 வந்து 43,400 வரைக்கும் வந்துருக்கு. அப்புறம் இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கும். 43,500 சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போகும். இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுங்க. பையிங் வந்து 43,800 மேலே சஸ்டானா பையிங், இல்லாட்டி சஸ்ட் பண்ண முடியலனாக்கா இங்கே வந்து செல் பண்ணிக்கலாம். 43,800 43,800 செல் பண்ணலாம். இல்லாட்டி 43,850 900 இருந்தாலும் செல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. வந்து அந்த ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம MS HappyTrading சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.